அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனலில் தமிழ்நாடு அரசாங்கம் மூலமாக வெளியாகக்கூடிய கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமான பல்வேறு முக்கியமான பதிவுகளை நம்ம வீடியோவாக அப்லோட் பண்ணுறோம். ஒரு வேலைவாய்ப்பு சம்பந்தமான பதிவு வந்தோடனே அதை அப்லோட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதனுடைய ஒவ்வொரு ஸ்டெப்பும் எப்போ வரும் அப்படின்னு நம்ம ப்ராப்பராக நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா மிக நீண்ட காலமாக பல பேருக்கு கனவாக இருந்த இந்த ரோடு இன்ஸ்பெக்டருடைய பணிநியமன ஆணை வந்து இன்றைக்கி நம்மளுடைய சிஎம் சார் வந்து வழங்குறாங்க. உண்மையிலேயே ஒரு பெரிய ஒரு ரொம்ப ஹாப்பியான ஒரு மூமெண்ட் தான். ஐடிஐ டிராஃப்ட்ஸ்மேன் சிவில் படித்த மாணவர்களுக்கு இன்றைக்கி வந்து ரோடு இன்ஸ்பெக்டர் சாலை ஆய்வாளர் அப்படிங்கக்கூடிய எக்ஸாம் வந்து டிஎன்பிஎஸ்சி மூலமாக முதல் முறையாக கால்ஃபர் பண்ணப்பட்டு போடப்பட்ட இந்த போஸ்ட்டு. இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மற்ற எல்லா போஸ்ட்டை விட இந்த போஸ்ட்டுக்கு ஏன் இவ்வளோ பெரிய ஒரு இம்பார்ட்டன்ட் இருக்குது அப்படின்னா, இந்த தேர்வு வந்து எக்ஸாம் எழுதி மதுரையில் வழக்கு, சென்னையில் வழக்கு, அப்புறம் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு அப்படின்னு பல்வேறு வழக்குகளை தாண்டி இன்றைக்கி இந்த வழக்கு வந்து முழுமை பெற்று இன்றைக்கி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்க போகிறாங்க. நமக்கு நேற்று முன்தினமே வந்து சிஎம் தலைமையில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தரப்போகிறாங்க. அதனால் வந்து நீங்கள் வந்து அது சம்மந்தமாக வரக்கூடிய அழைப்பை வந்து நீங்கள் இது பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எல்லாத்துக்குமே நமக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. நம்ம வந்து அஃபீஷியலாக கன்ஃபார்ம் ஆன வீடியோ போடலாம் அப்படின்னு நினச்சிருந்தோம். இன்றைக்கி தான் வந்து சிஎம்மோட இன்றைக்கி ப்ரோக்ராம் இது தான். அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சென்னையில் உள்ள தலைமைச் செயலகத்தில் ஃபஸ்ட்டு வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டுடைய ஏற்கனவே கம்ப்ளீட்டான ஸ்கீமு, இனிமேல் பண்ண போகிற ஸ்கீம் இது மாதிரி ஓப்பன் பண்ணுறாரு. செகண்டு பார்த்தீங்க அப்படின்னா அதில் கன்டினியூவாக அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஊரக வளர்ச்சித்துறையில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலமாக 818 சாலை ஆய்வாளர்கள் பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்டவங்களுக்கு பணி நியமன ஆணைகளையும் வழங்குகிறார். ஸோ ரோடு இன்ஸ்பெக்டரை பற்றி நம்ம ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் ப்ராப்பராக வீடியோ அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ இந்த ரோடு இன்ஸ்பெக்டரில் ஒரு நீண்ட காலமாக நடைபெற்ற இந்த தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டு கவுன்சிலிங் போயிட்டு அப்புறம் அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்க போகிற எல்லாத்துக்கும் நம்மளுடைய மனமார வாழ்த்துக்கள். ஐடிஐ டிராஃப்ட்ஸ்மேன் சிவில் முடிச்சுட்டு அவங்களுக்குள்ள ஒரே ஒரு வேலைவாய்ப்பு இந்த ரோடு இன்ஸ்பெக்டர் தான். அது வந்து அது மீண்டும் அவங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கும்போது ரொம்ப ஒரு ஹாப்பியான மூமெண்ட் தான். ஸோ ரோடு இன்ஸ்பெக்டர் அப்பாயின்மெண்ட் ஆர்டரு இன்றைக்கி வாங்கக்கூடிய எல்லா ஐடிஐ முடித்தவர்களுக்கும் நம்மளுடைய மாடர்ன் சர்வே சேனல் மூலமாக வாழ்த்துக்கள். நம்ம சேனல் பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும் நம்ம வந்து இவருக்கு ஃபேவராகவோ இல்லை அவருக்கு ஃபேவராகவோ நம்ம வீடியோ போட்டதே இல்லை. என்ன ரூலில் இருக்கோ என்ன ஜீவோவில் இருக்கோ நம்ம அதை தான் வந்து நம்ம அப்லோடு பண்ணுறோம், வீடியோ போடுறோம். அது பல பேருக்கு பிடிக்காமல் இருக்கலாம், பிடிக்காமல் போகலாம். அது நமக்கு கவலை இல்லை. ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஒன்றும் வியூஸ்க்காக மற்றவங்க காசுக்காக நம்ம வந்து வீடியோ அப்லோடு பண்ணலை. என்ன ரூல் இருக்கோ நம்ம அப்ளை பண்ணுறோம். அந்த ரூலில் இருக்கிறது சில பேருக்கு ஒருத்தருக்கு ஃபேவராக இருக்கும், ஒருத்தருக்கு அன்ஃபேவராக இருக்கும். அதை நான் பார்க்கக்கூடாது. அது பொதுவானதாக இருக்கணும். அப்படி பொதுவானதாக பார்க்கும்போது அது சில பேருக்கு பாதிக்கப்படும்போது நம்மளை திட்டுவாங்க, தூத்துவாங்க. ஸோ அது நம்ம கவலைப்படல. ஆனால் ரிசல்ட் என்ன அப்படின்னா நம்ம என்ன சொன்னோமோ அதான் நடக்கும். நம்ம அப்போயே சொன்னோம், ரோடு இன்ஸ்பெக்டர் வந்து ஐடிஐ சிவில் டிராஃப்ட்ஸ்மேன்ஷிப் முடித்தவங்களுக்கு தான் கிடைக்கணும். அதுதான் ரூலு, அதுதான் நியாயம். டிஎன்பிஎஸ்சியுடைய தவறுகள்னால மற்றவங்க பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் வந்து ரூலுங்கிறது அரசு விதிங்கிறது ஒன்று தான். அது மாறக்கூடாது. அரசு விதியோ அரசு வந்து போடக்கூடிய சட்டங்களோ எல்லாருக்கும் பொதுவாக தான் இருக்கும். அந்த பொதுவாக போடும்போது யாருக்கு அதனால் பயன்படுறாங்களோ அவங்க அதை வந்து லைக் பண்ணுவாங்க. யாருக்கு அது பயன் இல்லையோ அவங்க அதை தூத்துவாங்க. அதுக்காக வேண்டி அரசு வந்து அந்த விதியை மாற்றும்னா அது வந்து நமக்கு சரியாக இருக்காது இல்லைங்களா? ஸோ ரோடு இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டு கால்ஃபர் பண்ணும்போதே மஸ்ட்டு ஐடிஐ சிவில் டிராஃப்ட்ஸ்மேன்ஷிப் அப்படின்னு தந்துட்டாங்க. அப்போயே தெரிஞ்சு போச்சு. அப்புறம் ஐடிஐ முடித்தவங்க மட்டும்தான் இந்த வேலை கிடைக்கும்னா அவங்க டிப்ளமோ பிஇயை வந்து எக்ஸாம் எழுத அலோவ் பண்ணிடக்கூடாது. ஆனால் அவங்க அலோவ் பண்ணனால டிப்ளமோ பிஇ முடித்தவங்க நல்லா படிச்சுட்டு போய் கூட அவங்க கஷ்டப்பட்டு படிச்சுட்டு போனாங்க. ஆனால் அதுக்கு மேலே பலன் கிடைக்கல. அதுக்காக நான் பல பேர் நம்மளை திட்டினாங்க, செஞ்சாங்க, நீங்கள் இதாக இருக்கீங்க. ஆனால் உண்மை தெரிஞ்ச டிப்ளமோ பிஇ படித்த பல்வேறு மாணவர்கள் நமக்கு இன்னும் வந்து நம்மளோட பேசி தான் இருக்காங்க. ஸோ நம்ம வந்து
நம்ம இந்த வீடியோ ரோட் இன்ஸ்பெக்டர் பற்றின வீடியோ போடும்போது நம்மளை வந்து பல்வேறு குரூப்புகளில் திட்டினவங்க பேசினவங்க எல்லாம் இன்றைக்கி மூஞ்சியை கொண்டு எங்கே வைப்பாங்க தெரியாது. என்னமோ பேசுனாங்க. நமக்கு என்ன அப்படின்னா, கிடைக்கக்கூடிய தகவல்களை, கிடைக்கக்கூடிய டீட்டெயிலை நம்ம வந்து எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் வீடியோ அப்லோட் பண்ணுறோம். ரோடு இன்ஸ்பெக்டர் ஐடிஐ சிவில் டிராஃப்ட்ஸ்மேன்ஷிப்புக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டில், அதாவது ஐடிஐ சிவில் டிராஃப்ட்ஸ்மேன்ஷிப்புக்கு டிஎன்பிஎஸ்சியில் உள்ள சில பணியிடங்களில், சில போஸ்ட்டுகளில் ரோடு இன்ஸ்பெக்டர் ஒன்று. ஸோ ஐடிஐ முடிச்சுட்டு என்ன பண்ணலாம், சரி ரோடு இன்ஸ்பெக்டர் எக்ஸாமு போகலாம், போய் படி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ இந்த போஸ்ட்டு அவங்களுக்கு இனி வந்து கன்னியூவாக இருக்கும். ஸோ இதுக்காக தான் ஐடிஐ படிப்பாங்க. ஸோ ஐடிஐனுடைய கல்வி வந்து இன்னும் க்ரோத் ஆகணும், இன்னும் அதிகமானவர் படிக்கணும் அப்படின்னா நிறைய புதிய புதிய திட்டங்களை, பாடத்திட்டங்களை உருவாக்கி அதுக்குண்டான வேலைவாய்ப்பை கவர்மெண்ட்டு உருவாக்கணும் தான் நம்மளுடைய இது. ஸோ படிப்பில் வந்து இது வந்து பெரிய படிப்பு, சின்ன படிப்பு அப்படின்னு இல்லை. அந்தந்த படிப்புக்கு உண்டான வேலைவாய்ப்பை மற்றவங்க தட்டி பறிக்கக்கூடாதுங்கிறது தான் ஒரு சமூக நீதி. நான் படித்த படிப்புக்கு எனக்கு வேலை கிடைக்கணும். என்னுடைய வேலையில் எனக்கு என்னுடைய கல்வித்தகுதிக்கு இணையானவங்க போட்டி போட்டு வேலைக்கு போகணும். அப்படித்தான் வந்து சொல்லியிருக்காங்க நீதிமன்றம். ஸோ ஒரு ஹையர் குவாலிஃபிகேஷன் கொண்டவங்க, ஒரு லோயர் குவாலிஃபிகேஷன் கொண்டவங்கள ஈஸியாக அடிச்சுட்டு போயிடுவாங்க. அதனால் லோயர் குவாலிஃபிகேஷன் உள்ளவங்க பாதிக்கப்படுவாங்க. அப்போ அந்தந்த கல்வித்தகுதியில் தேர்வு வச்சு எடுக்கணுங்கிறது தான் ஒரு பொதுவான இது. இதான் நம்ம அப்புறம் சொன்னோம். நம்ம என்ன சொன்னாலுமே அவங்க ஃபஸ்ட்டு அவங்க பாயிண்ட் ஆஃப் தான் பேசுவாங்க. அதை தான் பேசுவாங்க பாதிக்கப்பட்டவங்க. நமக்கு அது கவலை கிடையாது. பாதிக்கப்பட்டவங்க தப்புன்னு பார்க்கக்கூடாது. எது நியாயமோ நம்ம அதை தான் பார்க்கணும். எல்லா கொலை பண்ணுறவனும், எல்லா தப்பு பண்ணுறவனும் அவன் பக்கம் கண்டிப்பாக ஒரு நியாயம் வச்சுருப்பான். ஆனால் அது பார்க்கக்கூடாது இல்லைங்களா. பொதுவான கருத்து ஒன்று இருக்குது இல்லைங்களா, நம்ம அதை தான் பார்க்கணும். ஸோ இந்த ஐடிஐ ரோடு இன்ஸ்பெக்டர் வேலைக்காக இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இந்த வழக்கை பல்வேறு நிலைக்கு கொண்டு போன நம்ம இந்த ஐடிஐ வழக்கை எடுத்து இது பண்ண மதிப்பிற்குரிய திரு அமுதவாணன் அவர்களுக்கும், அப்போ திரு சேஷா அவர்களுக்கும் நம்மளுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். எந்த விதத்துலேயும் சோர்ந்து போகாமல் இந்த வழக்கை கொண்டு போய் இன்றைக்கி இறுதியில் ஐடிஐ டாக்குமெண்ட் சிவில் முடித்து நமக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதான்னு இருந்த எல்லாத்துக்கும் இன்றைக்கி ஒரு நம்பிக்கை கொடுத்தவங்க அவங்க தான். ஸோ இன்றைக்கி இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிய 818 பேரும் நன்றி சொல்ல வேண்டியது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய லைஃப் லாங்கில் இந்த வேலையில் ஒர்க் பண்ணுற வரைக்கும் அவங்க அவங்க நினைக்கக்கூடியது இந்த அமுதவாணனையும் சேஷாவை மட்டும்தான். ஸோ அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க அதுக்கு என்னென்ன கஷ்டப்பட்டாங்க, எப்படிலாம், அதாவது ஒரு வழக்கு போடுறதுங்கிறது, இப்போ எனக்கு ஒரு பாதிப்பு நான் வழக்கு போடுறேன்னா அது ஓகே. ஆனால் எனக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு பொதுநலத்துக்காக நான் வழக்கு போட்டு அதை மூவ் பண்ணி அதை ஃபாலோ பண்ணி அந்த லாயரை பார்த்து அவருக்கு ஃபீஸ் கொடுத்து அந்த கேஸு ஹியரிங்க்கு வருதா வரலையா அப்படின்னு ஒரு தீர்ப்பு வாங்கி அதை அப்பீல் போனாங்கன்னா திரும்ப அதை எடுத்து திரும்ப அப்பீல் வாங்கி அதை ஃபாலோ பண்ணி அதுக்கு மற்றவங்க சப்போர்ட் பண்ணாங்களா பண்ணலையா, காசு கொடுத்தாங்களா கொடுக்கலையா அப்படிலாம் இல்லாமல் இந்த வழக்கு எப்படியா முடிக்கணும்னு சொல்லி பலதரப்பட்ட ஜிஓவை வாங்கி ஐடிஐக்கு பிஹெச்டிஎம் இருக்குன்னு சொல்லி அவர் மற்ற அவங்க ஐடிஐ முடித்த பல்வேறு சங்கங்கள், ஸோ ஐடிஐனுடைய முன்னாள் சங்கங்கள், ஐடிஐனுடைய இது எல்லாமே சேர்ந்து தான் இன்றைக்கி இந்த வந்திருக்கு. ஸோ இந்த 818 பேருக்கும் அவன் யாருன்னு தெரியுமான்னு தெரியாது. அதனால் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கின அந்த 818 பேரும் தயவுசெய்து நீங்கள் படித்த படிப்புக்கு இன்ஸ்டியூட்டுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், அதை டெவலப் பண்ணுங்கள். உங்களுடைய படிப்பு சம்மந்தமான உங்களுடைய கல்வி தகுதியவோ உங்களுடைய வேலைவாய்ப்பையோ நீங்கள் யாராவது இது பண்ணால் நீங்கள் ஒன்றா யூனிட்டியாக இருந்து அதை மீட்டு கொடுங்க. ஐடிஐங்கிற படிப்பை வந்து இன்னும் பல தலைமுறைகள் படிக்கிற மாதிரி நீங்கள் ஒரு இதை உருவாக்குங்க. ஓகேங்களா. அதனால் இதை இன்றைக்கி வெற்றிகரமாக செய்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கக்கூடிய அனைத்து ஐடிஐ டிராஃப்ட்ஸ்மேன் செய்ய முடித்த மாணவர்களுக்கு, வாங்க போகிறவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நல்லா ஒர்க் பண்ணுங்கள். தேங்க்யூ.